சரி. இன்றைக்கி 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முகவரையில். ஸோ இது வந்து தெசலோனிக்கே அப்படிங்கிறது ஒரு பட்டணம் சரிங்களா, தெசலோனிக்கே பட்டணம் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் 3 பேர் எழுதியிருக்காங்க. பவுல், சில்வானு, தீமோத்தி அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 பேருமே அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர்கள். 3 பேருமே அப்போஸ்தல ஊழியத்தை. இந்த சில்வானு அப்படிங்கிறது சீலா, பவுல் சீலா. இது வந்து 2வது மிஷினரி பயணத்தின் போது ஏற்பட்ட சபை தான் இந்த தெசலோனிக்கே. இதை வந்து நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அதில் 3 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி வாழ்த்து, 2ஆம் பகுதி பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்காக சில காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. 3வது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மற்ற எல்லா விசுவாசிகளுக்கும் மற்ற சபைகளுக்கு வந்து நீங்கள் மாதிரிகளாக இருக்கீங்க. ஸோ எப்படி மாதிரிகளாக மாறினீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுகிறார் சரிங்களா. பார்த்திங்கன்னா முதல் வசனம் வாசிக்கிறேன். முதல் வசனம் ஒரு பகுதி. ஸோ முதல் வசனம் தான் வாழ்த்து. முதல் வசனம் வாசிக்கிறேன் நான். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சரிங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தெசலோனிக்கேயர் இந்த நிருபம் தான் பவுல் எழுதின முதல் நிருபம் சரிங்களா. தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதின இந்த முதலாம் தெசலோனிக்கேயர் நிருபம் தான் பவுல் எழுதின முதலாவது நிருபம். ஸோ முதல் வசனம் பாருங்கள். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும். ஸோ 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதில் மெயினான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பவுல் தான் மெயினான ஆள் சரிங்களா. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறாவது. ஸோ மற்ற நிருபங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை சரிங்களா. மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விசுவாசிக்கு எழுதுகிறேன், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சபையில் தான் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க தேவனுக்குள்ளே இருக்காங்க சரி அப்படிங்களா. அப்படின்னா சொன்னப்பட்ட வசனங்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே வந்து தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்படி எழுதுகிறார். ஸோ பயங்கரமான ஒரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சபை தான் பார்த்தீங்கன்னா வேறு இதுலையும் இந்த மாதிரி நீங்கள் மாதிரிகளாக இருக்கீங்கன்னு சொல்லலை. ஸோ இந்த ஒரு சபை குறித்து தான் நீங்கள் வந்து மாதிரிகளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அப்படியே தேவ வசனத்தை, அவங்களுக்கு அநேக உபத்திரங்கள் இருந்தாலும் அந்த உபத்திரத்துலேயும் வந்து அப்படியே தேவ வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்காங்க. அது தேவ வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடுத்து அப்படியே மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊழியம் செய்கிறவர்களாக மாறிட்டாங்க. மற்றவர்களுக்கு போய் ஊழியம் செய்கிறவர்களாக மாறிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வேதத்தில் பார்க்குறோம். மத்தேயு 5:48 பார்க்குறோம். பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்க போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஸோ வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாம் மாறிட்டாங்க. அதான் அப்படி எழுதுகிறார். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும். அதான் வேதத்தில் பார்க்குறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஸோ 3 யோவானில் நம்ம பார்க்குறோம் 2ஆம் வசனத்தில் உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆத்மா வாழணும். இப்போ வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்கிறவர்களாக இருங்க. அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா பிதாவினுடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தார். ஸோ அப்படியா இருக்கிற ஒரு சபை சரிங்களா. இப்போ யாராவது வந்து ஏதோ சொன்னாங்கன்னா அவருடைய பாஸ்ட்டை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாஸ்ட்டுக்கும் கீழ்ப்படிஞ்சு தேவ வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே பின்பற்றுகிறவர்களாக இருக்காங்க. ஸோ அப்படி அதனால தான் வந்து இந்த மாதிரி எழுதுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம். யோவான் எழுதும்போது எழுதுகிறார், பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. பவுல் எழுதும்போது பரிசுத்தாவியோட ஐக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ அப்படியா தேவனுக்குள்ள ஐக்கியம். ஸோ தேவனோடுள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அதான் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படியா இந்த சபையை குறித்து ஒரு நல்ல சாட்சியை நம்ம பார்க்குறோம்.
அதனால தான் வந்து இப்படி எழுதுறார். நீங்கள் வந்து பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கீங்க. அதாவது பிதாவோட ஐக்கியம், சரிங்களா? பிதாவோட ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம். ஸோ அப்படிப்பட்ட தேவனோட ஐக்கியமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கனி கொடுக்க முடியும், தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்படியா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நற்சாட்சியாக கொடுத்து எழுதுகிறார் பாருங்கள். எழுதுகிறதாவது தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும், கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து எழுதுகிறார். சரிங்களா? 2ஆம் வசனம், அடுத்த 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 4ஆம் வசன பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். சரிங்களா? எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸோ எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியத்துக்காக நான் வந்து உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்க அந்த தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, 2 முதல் 4 வரை. ஸோ 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 காரியத்தை சொல்கிறார். அந்த 3 காரியத்துக்காகவும் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணி உங்களுக்காக எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா பிரியமான சகோதரர் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அடுத்த பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதலாவது காரியம், உங்கள் விசுவாசத்தின் கிரியைக்காக வந்து தேவனுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இப்போ இந்த விசுவாசத்தின் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த இடத்துல சொல்கிறாரு, விசுவாசத்தின் கிரியைக்காக நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் சொல்லி நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறப்ப கிரியையோடு கூடிய விசுவாசம் என்ன? ஸோ அதிலே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒருவன் பசியாக வர்றான், அவனை பார்த்து அவன் பசியாக இருக்கும்போது நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ணுங்கள், அவனுக்கு எதாவது வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அனுப்புங்க, இல்லை ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. அப்போ அந்த விசுவாசத்தோடு கிரியை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட கிரியை. ஸோ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ போ அப்படின்னு சொல்லி ஏதாவது பணம் காசு கொடுத்து அனுப்புறது. ஸோ அது விசுவாசத்தை கிரியையில் காட்டுறது. அடுத்து இன்னொரு சொல்கிறார், ராகாப் என்னும் வேசியை குறித்து சொல்கிறார். ராகாப் என்னும் வேசி அந்த 2 பேரை ஏற்றுக்கொண்டதுனால வந்து மற்றவர்களோட சேதமாகாது இருந்தால், ஸோ பார்த்தோன்னா அதை வந்து மறைச்சி வச்சா, அதனால் வந்து அவன் வந்து அந்த விசுவாசத்தை வந்து கிரியையில் காட்டினா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது யாராவது இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம உதவி செய்கிறது அது விசுவாசத்தின் கிரியையை காட்டுறதா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் தேவனை எப்படி விசுவாசித்தார் அப்படின்னா, தன்னுடைய மகனை வந்து ஆண்டவர் பலி செலுத்து அப்படின்னு சொன்னார். அதை வந்து கிரியையில் காமிச்சார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நான் காமிக்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் நீ வந்து பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் பலி செலுத்துறது மூலமாக வந்து அவர் விசுவாசத்தை கிரியையின் மூலமாக காட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களும் அப்படி தான் விசுவாசத்தை வந்து கிரியையில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க, அதுக்காக வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 2வது காரியத்துக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் அன்பின் பிரயாசத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்கள் அன்பின் பிரயாசத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அன்பின் பிரயாசம்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வேதத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அன்பு தான். ஸோ அன்பு தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அன்பின் பிரயாசம், தேவனுடைய அன்பில் நிரம்பி இருந்தாங்களோ அவங்களால சும்மா இருக்க முடியாது பாருங்கள், அவங்க ஏதாவது தேவனுக்காக செய்வாங்க. ஸோ அப்படி தான் இவங்க வந்து தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பின் பிரயாசம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ கிறிஸ்து சொல்லும்போது சொல்ல 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய அன்பங்களை நெருக்கி ஏவுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பிரயாசப்பட்டார் அப்படின்னா தேவனுடைய அன்பு தான். அதான் சொல்கிறாரு, மரணமோ வியாகுலமோ நாசமோசமோ பட்டயமோ எது இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கேன். அப்போ தேவனுடைய அன்பு அவளை அதிகமாக தேவனுடைய அன்பு நிரப்பப்பட்டிருந்தார் பாருங்கள். அந்த அன்பு தான் அவங்களை உந்தி தள்ளுது பாருங்கள். அது வந்து ஒரு உந்து சக்தி மாதிரி, ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபோர்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாவற்றையுமே தாங்கத்தக்கதாக எல்லாவற்றையும் செய்ததாக என்ன வந்தாலும் சரி தேவனுடைய அன்பு வந்து அவரை வந்து அப்படியே தாங்கிடுவார். ஸோ அப்படியா பார்த்தீங்கன்னா இப்போ தேவனுடைய அன்பில் நிரம்பினவங்க சும்மா இருக்க மாட்டாங்க பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டன போய் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ அன்பு அவர் சொல்லுவாங்க, யான் யான் பெற்ற இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், மற்ற ஜனங்களும் வந்து ரட்சிக்கப்படட்டும். ஸோ இப்போ இதில் வந்து இவ்வளவு ரட்சிப்பில் இவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கா, இவ்வளோ ஆனந்தம் இருக்கா, ஆண்டவர் பெரிய காரியத்தை வந்து அதை வேதத்தில் பார்க்குறோம். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்லுகிறேன்னு சொல்லி தேவதூதன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்புலாம் நிரப்பப்பட்டிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு பிரயாசம் இருக்குது. அன்பின் கிரியை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வசனத்தினாலும் நாவினாலும் இல்லை, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அன்பின் பிரயாசத்துக்காக வந்து உங்கள் அன்பை பார்த்து நீங்கள் அதுக்கு பிரயாசப்படுறதுனால அதை பார்த்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேலும் உங்கள் நம்பிக்கையின் பொறுமை இருக்கிறதுக்காக வந்து அதுக்காக வந்து விண்ணப்பம் பண்ணி சோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. 3 காரியத்துக்காக வந்து சோத்திரம் பண்ணுறேன். அந்த நம்பிக்கையின் பொறுமை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை பார்த்திங்கன்னா அவர் தான் ரட்சகர் அப்படிங்கிறது வந்து இயேசு மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து உயிரோடு எழுந்த தேவன், அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ அவர் இடுக்கமான வாசல் வழியாக போனால் தான் அவர் வந்து நம்ம வழி நடத்துவார். ஸோ அவர் தான் வந்து வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்குது, அவர் தான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை வந்து உணர்ந்துட்டாங்க. அது அவர் மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு நாள் அவர் வருவார், வந்து எங்களை கூட்டிகிட்டு போவார், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார், நித்திய ஜீவனை எங்களுக்காக வச்சுருக்கார், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கார். ஸோ அதுதான் வந்து நம்பிக்கையின் பொறுமை. ஸோ நம்பிக்கையின் பொறுமை அப்படிங்கிறது எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் இந்த காலத்தின் பாடுகள் வந்து நீ வழிபடும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சரிங்களா? அப்போ பார்த்து என்ன இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிச்சிட்டார், அவ்வளோதான். நீ என்ன பாடுகள் வந்தாலும் சரி நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உபத்திரவத்தை வந்து பொறுமையாக சகிக்கிறது. ஸோ இவங்க ரொம்ப உபத்திரவத்தில் தான் இந்த இயேசு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் பொறுமை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து நான் ரட்சிச்சிட்டார், என்ன பிரச்சனை வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்தை விட்டு நாங்கள் பின்வாங்கதில்லை அப்படின்னு சொல்லி அந்த உபத்திரவத்திலே வந்து தாக்கு பிடிச்சி தேவனை நோக்கி பொறுமையாக ஓடுறாங்க. அதான் நம்பிக்கையின் பொறுமைக்காக உங்களுக்காக வந்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, இந்த 3 காரியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தா பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள். இந்த காரியத்துக்காக வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அதிசயம். ஆண்டவரே, நாங்களும் விசுவாசத்தின் கிரியை காட்டுகிறவர்களாக இருக்கணும், அன்பின் பிரயாசத்தை காட்டுகிறவர்களாக இருக்கணும், நம்பிக்கையில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அதிசயம். அதனால தான் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா அடுத்த கடைசி பகுதி 5ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. சரிங்களா? அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 7ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடைய மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். இந்த ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். அதாவது எப்படி பிரசங்கத்துக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடைய மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஸோ அந்த இடத்துல 4 காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா தேவ வசனம் இருக்கணும். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். அடுத்த 3ஆக பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினர் அசைவாடணும். 4ஆக பார்த்தீங்கன்னா முழு நிச்சயம். சரிங்களா? அந்த 4 காரியம் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரசங்கத்துக்காகவும் இந்த 4 காரியம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். அதில் வந்து வசனம் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு பிரசங்கம் பண்ணாலும் அதில் வந்து வசனம் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அப்போ வசனம், தேவ வசனம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வசனம் இருக்கணும். ஆனால் வசனம் தான் ஜீவன் உள்ளது. அதுதான் வந்து மற்றவர்களை மறுரூபப்படுத்துகிறதா இருக்குது. சரிங்களா? வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது. வசனம் நம்மை மறுரூபப்படுத்து, கிறிஸ்துவை மையமாய் கொண்ட வசனமாக இருக்கணும். சரிங்களா? கிறிஸ்து மையமாக இருக்கணும் அதில். சரிங்களா? மற்றவர்களுடைய நம்முடைய பெருமை மற்ற காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் எல்லாம் தேவநாம மகிமைக்காக சொல்லணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான வசனம் இருக்கணும். ஸோ முதலாவது பார்த்திங்கன்னா இந்த 4 காரியங்கள் இருக்கணும். முதலாவது வசனம் இருக்கணும். 2ஆவது பார்த்திங்கன்னா தேவ வல்லமை வெளிப்படணும். ஸோ வல்லமை வெளிப்படணும். நல்லா ஜெபம், ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணும்போது தேவ வல்லமை இங்கே வெளிப்படும்.
மூன்றாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான அசைவாடுதல் இருக்கணும். சரிங்களா? பரிசுத்த ஆவியான அசைவாடுதல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆவியானவர் அங்கே கிரியை செஞ்சால் தான் முடியும். அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா முழு நிச்சயம். இந்த முழு நிச்சயம் அப்படிங்கிறது தேவனிடத்துலேருந்து நீங்கள் வந்து வார்த்தையை பெறணும். பாருங்கள், அது சும்மா போய் ஏதோ ஒன்று சொல்கிறது இல்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனிடத்துலேருந்து வார்த்தையை பெறணும். ஸோ பார்த்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாக்கியம் எனக்கு கொடுக்க, நான் வந்து வசனத்தை சொல்லும்படியாக வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2:17 சொல்லும்போது சொல்கிறாரு, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அப்போ ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்ன பேசணும், பாவியானவரே சொல்லுவார். சரிங்களா? அப்போ அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் போய் பேசும்போது நாங்கள் வந்து கிரியை என்னவா பலத்த கிரியை பார்க்கணும். நம்மளாக போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசுகிறது இல்லை. சரிங்களா? அப்போ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அந்த ரேமா வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அதுதான் அப்போ நமக்கு தெரியும். அப்போ தேவனாக ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அதுதான் முழு நிச்சயம். சரிங்களா? அப்போ ஆவியானவர் இந்த வசனத்தை கொடுத்தார், தேவன் இந்த வசனத்தை கொடுத்தார். இதை போய் நான் சொல்லும்போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் அசைவாடும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது தேவ வல்லமை எங்கே வெளிப்படும். ஜனங்கள் தொடப்படுவார்கள், மறுரூபம் வரும், அற்புதம் நடக்கும், அடையாளங்களுக்கு விசுவாசங்கள் ஓடும், பலத்த காரியங்கள் நடக்கும். சரிங்களா? சுகம் வேணுங்களுக்கு சுகம் இருக்கும். தேவன் என்ன செய்யணுமோ செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். அசைவாடுனா போதும், எல்லாமே நடக்கும். பாருங்கள். சரிங்களா? தான் அந்த இடத்துல சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நாங்கள் வந்து மனுஷர்களுக்கு பிரியமாக இல்லை, தேவனுக்கு பிரியமாகவே நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாசை உள்ளவர்களாக நாங்கள் வந்து மாயமானம் பண்ணல, இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை, சும்மா கலப்பாக எது ஒன்றும் சொல்லலை. இப்போ பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அருளப்படியே தேவனுங்களுக்கு அருளப்படியே அந்த மாதிரி வந்து வசனத்தை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படியா போய் தேவனுடைய இடத்துல வார்த்தை பெற்றுக்கொண்டு வல்லமையாக பிரசங்கத்தினால தான் இவ்வளோ பெரிய ஒரு அசைவை நம்ம வந்து இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. பாருங்க, தான் இந்த இடத்துல சொல்கிறார், நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி இவ்விதமாய் மக்கதானியாவிலும் அகயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப உபத்திரவத்தில் தான் நாங்கள் வந்து உஞ்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடைய திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி. ஸோ பார்த்தீங்களா, ரொம்ப இவங்களே உபத்திரத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல அந்த டைமில் வந்து அவரும் மிகுந்த போராட்டத்தோடு தான் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறார். ஸோ சொல்லும்போது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக பரிசுத்த ஆவியோட சந்தோஷத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு பார்த்தீங்கன்னா எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகளாகவே. அப்போது ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக மாறிட்டாங்க, அதே மாதிரி கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக மாறிட்டாங்க. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். புரியுங்களா? ஸோ பார்த்தீங்களா, ரெண்டு கண்ட்ரிஸை பற்றி சொல்கிறாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்க தேசம் 2ஆக இருந்துச்சு. ஸோ கிரேக்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா மக்கதோனியா ஒரு பகுதி இருந்துச்சு, இன்னொரு பார்த்தீங்கன்னா அகாயா பகுதி இருந்துச்சு. இந்த மக்கதோனியாவில் இருக்கிற மக்கதோனியா பகுதியில் இருக்கிற அந்த பட்டணம் தான் தெசலோனிக்கே பட்டணம். அகயாவில் இருக்கிற பட்டணம் தான் வந்து கொரிந்து பட்டணம். அகயாவில் இருக்கிறது வந்து கொரிந்து பட்டணம். ஸோ அந்த கிரேக்க நாடு வந்து கிரேக்க தேசம் வந்து இந்த 2ஆக பிரிஞ்சு இருந்துச்சு. அதாவது 2ஆக இருந்துச்சு. சரிங்களா? மக்கதோனியா அகயாவாக இருந்துச்சு. ஸோ அதுதான் தான் இந்த தெசலோனிக்கே பட்டணம் வந்து மக்கதோனியாக்குள்ளே இருக்கிறது. இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறது தான் வந்து அகயாவில் இருக்கிறது தான் கொரிந்து பட்டணம். சரிங்களா? அப்போ அந்த கொரிந்து பட்டணத்திலிருந்து தான் வந்து இந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு வந்து எழுதுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் யாருக்கும் மாதிரி ஆனீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எப்படி நீங்கள் மாதிரி ஆனீர்கள் அப்படின்னு சொல்லி கீழே இந்த 3 வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், எப்படி நீங்கள் மாதிரி ஆனீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகயாவிலும் துணித்ததும் இல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை கேட்டேன்ன உடனே அவங்களை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுகளாகி உடனே பார்த்திங்கன்னா இவங்க போய் மற்ற இடத்துல மக்கதோனியாவிலும் அகையாவிலும் மற்ற இடத்துலலாம் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பார்த்திங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்திங்கன்னா விசுவாசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெசலோனிக்கேயர் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இவங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல வேதத்தில் பார்க்குறோம். ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவன் கனம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 4:33 நம்ம பார்க்குறோம்,
அந்த இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த இடத்துல லூக்காவில் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா எழுதும்போது எழுதுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் பலமாய் சாட்சி கொடு அவங்க எல்லார் மேலும் பூர்ண கிருபை இருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உடனே பயங்கரமான விசுவாசிகளாக மாறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த அவங்க சுற்றி இருக்கிற ஏரியாக இல்லை இந்த மக்கள் மற்ற சுற்றி இருக்கிற ஏரியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை பற்றி நான் போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய ஒரு மறுரூபம் வந்துருச்சு பாருங்கள். அவங்களெல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. அவங்களெல்லாம் ரசிக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோழிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினின்று நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறவுமாக இருக்கிறவுடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெசலோனிக்கேயர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னது என்பதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அங்கே மக்கதோனியா அகையால் இருக்கிற அந்த விசுவாசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெசலோனிக்கேயர்கள் நீங்கள் போய் பவுலாகிய நீங்கள் தெசலோனிக்கேயர்கிட்ட போய் எப்படி எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை தருவீங்க, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பிரயாசம் எடுத்து அவங்களுக்கு வசனத்தை போச்சிங்க, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். கேள்விப்படுறார். அந்த விசுவாசிகள் எல்லாம் தெசலோனிக்கேயர் இருக்கிற ஜனங்களை பற்றி பவுல்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்பினதையும் பார்த்தீங்கன்னா அந்த தெசலோனிக்கேயப்பட்ட அந்த சபையார் பார்த்தீங்கன்னா அவங்க விக்கிரங்களை விட்டு தேவனிடத்தில் திரும்பினதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தின் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவர், அவர் பார்த்தீங்கன்னா இனிவரும் கோபாக்கினர் ரட்சிக்கிறவர், அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் வருவதை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காரியத்தெல்லாம் அவங்க அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது மக்கதோனியா அகையால் இருக்கிற அந்த விசுவாசிகள்லாம் பார்த்து இந்த மாதிரி தெசலோனிக்கே சபைக்காரங்க இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வருவது அவர் மரித்தோர் எழும்பினு சொல்லி நம்பிக்கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இனிவரும் கோபாக்கினிலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார், பரலோகத்திலிருந்து அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பவுல்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? ஸோ சின்ன அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்து குறித்து பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வாழ்த்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற சபை. இதை பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட சபை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை, தேவனுடைய வழிநடத்துதல்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 காரியத்துக்காக உங்கள் விண்ணப்பம் பண்ணி சோத்திரம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் கிரியைக்காகவும் அன்பின் பிரயாசத்துக்காகவும் நம்பிக்கையின் பொறுமைக்காகவும் சோத்திரம் பண்ணுறேன், விண்ணப்பம் பண்ணி சோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வசனம் எங்களுடைய சுவிசேஷம் வசனத்தோடு வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மக்கதோனியா அகையாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பிறகு அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினவர், இனிமேல் கோபாக்கினிலிருந்து ரட்சிக்கிறவர், பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த காரியத்தெல்லாம் அந்த மக்கதோனியா ஜனங்கள் தெசலோனிக்கேயரை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நாங்களும் இந்த பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்தை கிரியைகளை காட்ட கிருபை செய்யுங்க. அன்பில் நிரம்பி பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நம்பிக்கையை பொறுமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் சொல்லுகிற பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தோடைய மாத்திரமல்ல வல்லமையோட பரிசுத்த முழு நிச்சயத்தோடு சேர்ந்து ஒரு பெரிய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு மறுரூபம் உண்டாக்க கிருபை செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். நாங்களும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க எங்களுக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறீரோ அதை செய்து வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறோம். நாம் மாத்திரமாகப்பட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருக கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.